கோடி கோடியாய் பணத்தை கொண்டு கோவிலை கட்டி எழுப்பினாலும் நல்ல மனங்கள் இல்லை என்று சொன்னால் அங்கே கடவுள் இருப்பதில்லை. நாளைய நாளுக்கான உணவே இல்லை என்று சொன்னாலும் அடுத்தவருடைய பசியிலே அக்கறை கொள்பவர் மனதிலே கடவுள் இருக்கிறார். There are some truths that we could not see. ஒரு பிச்சைக்காரர் வழக்கமாக ஒரு கடையின் முன்பாக தூங்குவது வழக்கம். அந்த கடைக்காரர் எப்பொழுதுமே அந்த கடையை திறக்கும் பொழுதெல்லாம் அந்த பிச்சைக்காரனை அடித்து விரட்டுவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒவ்வொருவரையுமே அந்த கடைக்காரருக்கு இதுதான் வேலை. இவரும் எவ்வளவுதான் அடித்தாலும் அந்த பிச்சைக்காரன் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் தூங்குவதே கிடையாது. எப்பொழுதுமே அந்த கடை வாசலின் முன்பாக தான் தூங்குவான். ஒரு நாள் அந்த கடையின் முன்பாக ஒரு துர்நாற்றம் வீசியது. ஒரு சிறுநீர் கழித்த ஒரு துர்நாற்றம் வீசியது. அந்த பிச்சைக்காரன் மீது இந்த கடைக்காரருக்கு அளவு கடந்த கோபம். எனவே கால்களால் எட்டி உதைத்து அவனை விரட்டி விடுகின்றார். அடுத்த நாள் முதல் அந்த பிச்சைக்காரனை அவரால் பார்க்கவே முடியவில்லை. அந்த பிச்சைக்காரனை ரொம்ப மிஸ் பண்ணுறார். என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறார். சிசிடிவி கேமரா ஞாபகம் வருது. அந்த சிசிடிவி கேமராவை பேக்வேர்டு பண்ணி பார்க்குறாரு. அப்பொழுது இரவு நேரத்திலே ஒரு குடிகாரன் அவருடைய கடையில் வாசலின் முன்பாக சிறுநீர் கழிப்பதை பார்க்கின்றார். சிறிது நேரம் கழிந்த பிறகு 2 திருடர்கள் அந்த கடையை உடைத்து உள்ளே செல்வதற்காக முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது இந்த பிச்சைக்காரன் அவர்களை தடுத்து சண்டை போடுகிறார். அந்த சண்டையிலே கத்தியால் இந்த பிச்சைக்காரனை குத்திவிட்டு அந்த திருடர்கள் தப்பி செல்கிறார்கள். அதற்கு அடுத்த நாளில் இருந்துதான் அந்த பிச்சைக்காரனை இவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த உண்மை தெரிந்த பிறகு அவர் மிகவும் மனம் நொந்தாராம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிச்சைக்காரனை பார்க்கவே முடியவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய இந்த நற்செய்தியிலே சமவெளி பொழிவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்ற மழை பொழிவுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன். ஆனால் சமவெளி பொழிவிலே லூக்கா நற்செய்தியாளர் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் தனி மனித மாற்றத்தை மையமாக வைத்து மழை பொழிவினை கொடுத்திருப்பார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சமூக மாற்றத்தை மையமாக கொண்டு இந்த சமவெளி பொழிவை கொடுத்திருப்பார். 4 விதமான பேறுகள், அதே சமயத்தில் 4 விதமான சாபங்கள் என்று சொல்லி, ஒரு பக்கம் பேறு பெற்றோர் யார் என்று குறிப்பிடுவார், இன்னொரு பக்கம் சாபத்தை பெற்றுக்கொள்பவர்கள் யார் என்று குறிப்பிடுகிறார். காரணம், சமுதாயத்திலே அவர் கண்ட உயர்வு தாழ்வு, வேற்றுமைகள், ஏழை பணக்காரன் என்கிற ஒரு வேற்றுமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேற்றுமை, பாகுபாடு, இதை எல்லாவற்றையுமே களையெறிய வேண்டும் என்று சொன்னால் இதோ இல்லாதவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். கோடி கோடியாய் பணத்தை கொண்டிருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற மமதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு ஒரு சம்மட்டியாக இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வெளிப்படுகிறது. அதே சமயத்தில் பசியாலும் பட்டினியாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனமாக அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை அன்பு செய்யாமல் இருக்கிறோம். கோடி கோடியாய் கோவிலை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கொண்டு வந்து கொட்டுகிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் நல்ல மனங்கள் இல்லை என்று சொன்னால் எத்தனை கோடி கோடியாய் குவித்து கோவிலை கட்டினாலும் அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்காது. எங்கே நல்ல மனம் இருக்கிறதோ அங்கேதான் கடவுளுடைய பிரசன்னம் உண்டு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களாகிய நாம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன்.